வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோஷியல் பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம அரசியல் களத்துல பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு, இந்த கூட்டணி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்கு. சமீப காலமா காங்கிரஸ்குள்ள இருந்து வர சில கருத்துக்களும் அதற்கு திமுக தரப்புல இருக்கிற மௌனமும் பல விவாதங்களை கிளப்பியிருக்கு. குறிப்பா மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரோட பேச்சுகள் ஒரு பெரிய அதிர்வலையையே உண்டாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயமா தெரியல. ஏன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் பங்கில்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எல்லாம் வரிசையா நடக்குது. அதனால மேலிடத்தோட ஆசிர்வாதம் இல்லாம இவங்க இப்படி பேசியிருக்க வாய்ப்பில்லைன்னு அரசியல் விமர்சகர்கள் நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1996 நடந்த சில அரசியல் நிகழ்வுகளை இது நினைவுபடுத்துறதா சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. வரலாறு திரும்பும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு கேலி கூத்தா முடியுமா இல்ல வேற ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நிஜமாவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே போனா அது திமுகவுக்கு ஒரு வகையில நல்லதுன்னு கூட ஒரு தரப்புல சொல்லப்படுது. இதுக்கான விடை நமக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? வர்ற இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க, அவங்க திமுக அரசை எப்படி பாராட்டுறாங்க இல்ல விமர்சிக்கிறாங்க அப்படிங்கறத வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மேல காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுத்து இனி இப்படி பேசக்கூடாதுன்னு கண்டிக்காத வரைக்கும் திமுக அவங்கள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடாது அப்படிங்கிறது தான் தற்போதைய கள நிலவரம். பார்க்கலாம் இந்த அரசியல் சதுரங்கத்துல அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா இல்ல உடையுமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.